அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ நம்ம ஒரே ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள் மட்டும்தான் சொல்லுவோன்னு கிடையாது. எல்லா பாடப்பிரிவுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் கோர்சஸ், வேளாண்மை சார்ந்த படிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோர்ஸ் வைஸ் சொல்லிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் கோர்சஸில் ஆக்சுவலாக நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் பர்டிகுலராக இன்றைக்கி பிஎஸ்சி அக்ரி பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த பிஎஸ்சி அக்ரி படித்தா என்ன வேலை கிடைக்கும், இந்த பிஎஸ்சி அக்ரி எங்கெல்லாம் படிக்கலாம், எத்தனை சான்சஸ் இருக்குது, இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அக்ரிகல்ச்சர் கோர்சஸ், அதாவது வேளாண்மை சார்ந்த படிப்புகள் தான் பார்த்தீங்கன்னா அக்ரி கோர்சஸ்ன்னு சொல்கிறோம். இந்த அக்ரிகல்ச்சர் கோர்சஸில் நிறைய கோர்சஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே பிஎஸ்சி அக்ரின்னு மட்டுமே நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்திலையும் படிக்கலாம், தமிழ் மீடியத்திலையும் படிக்கலாம். பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இருக்குது, பிஎஸ்சி செரிகல்ச்சர் இருக்குது, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இருக்குது, பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடெக்கில் நிறைய கோர்சஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய கோர்சஸை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அக்ரிகல்ச்சரல் கோர்சஸ்லாம் முடிச்சா என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சு கூட அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணலாம். உள்ளுக்கு நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. அது சம்மந்தமாக வருடம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. பேஸ்ட் அப்பான் தி டிஎன்பிஎஸ்சி மூலமாக ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு அளவில். அது போக பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ICAR சொல்லுவாங்க, அது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இது இந்த டிபார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா எல்லா அக்ரிகல்ச்சர் காலேஜஸையும் கோர்சஸையும் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு துறை. ஸோ இது சார்ந்து நிறைய ரிசர்ச் சென்டர்ஸ் இந்தியா முழுமையாக இருக்குது. நம்ம நினச்சி பார்க்க முடியாத நிறைய துறைகளில் இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரிசர்ச் லேப்ஸ் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுமே நிறைய இருக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு பெரும்பான்மையாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க, அதாவது IAS IPS ஆஃபீஸர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணவங்கள எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% மேலே பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் முடிச்சவங்க, பிஎஸ்சியில் இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் ஓரியன்டான அக்ரி கோர்சஸ், ஹார்டிகல்ச்சர் கோர்சஸ், இது சம்பந்தப்பட்ட படிப்புகளை முடிச்சவங்க தான் பெரும்பாலும் இன்னைக்கு அரசு வேலைகளில் இருக்காங்க. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இது போக ப்ரைவேட்லேயுமே இன்னைக்கு நிறைய ஜாப்ஸ்லாம் வந்துருச்சு. அது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன டவுட் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சார், நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட விவசாயம் சார்ந்த படிப்புகள், வேளாண்மை சார்ந்த படிப்புகள் படிக்கணும்னா தமிழ்நாட்டில் நான் என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது, எத்தனை வகையான கல்லூரிகள் இருக்குது, ஏதாவது தேர்வுகள் எழுதணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான விளக்கங்கள் தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் இல்லைன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ஓரியன்டான கோர்சஸ் படிக்கணும்னா தமிழ்நாடு மாணவர்களுக்கு 4 வாய்ப்புகள் இருக்குது. அந்த 4 வாய்ப்புகளை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். முதல் வாய்ப்புங்கிறது ஆல் இந்தியா கோட்டா. அகில இந்திய அளவில் நீங்கள் போய் படிக்கணும், அதாவது தமிழ்நாட்டை தவிர்த்து வேற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அக்ரிகல்ச்சர் காலேஜஸ், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ், இங்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு 15% சீட்ஸுங்கிறது இருக்குது வேற ஸ்டேட்டில். ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கடந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா AIEEA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு குயிட்னு சொல்லக்கூடிய CUETங்கிற இந்த தேர்வு எழுதினாலே போதும். இந்த CUETயில் போயிட்டு நீங்கள் இந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, மேக்ஸ், பயாலஜி, இந்த சப்ஜெக்ட்ஸை மட்டும் தேர்ந்தெடுத்து நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அக்ரிகல்ச்சர் காலேஜஸ்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்லையுமே ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக ஆயிடுவீங்க. ஸோ இது முதல் வழி. ரெண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் படிக்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் சான்சஸ்ங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சருக்கு ஒரே ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியோட பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மற்றும் அது சார்ந்த கல்வி நிறுவனங்களான அரசு
வேளாண்மை கல்லூரிகளில் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுத தேவையில்லை. 12th மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும் தான் நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன்கிறது பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்குது. அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பேர் தான் TNAU கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு 12வது வகுப்பில் நீங்கள் வாங்கின மதிப்பெண்களை மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ 12th நான் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிச்சிருந்தா எனக்கு வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை எலிஜிபிள், நான் வந்து அந்த BSc அக்ரி படிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 4 சப்ஜெக்ட் படிக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மற்றும் மேக்ஸ். ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க BSc அக்ரி படிக்கிறதுக்கு மேக்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த 4 சப்ஜெக்ட்லேருந்துமே 50 மதிப்பெண்களுக்கு கால்குலேட் பண்ணி மொத்தம் 200 மதிப்பெண்களுக்கு கட் ஆஃப் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 195 196க்கெலாம் சீட்டு முடிஞ்சிடும். ஏன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மற்றும் அது சார்ந்த 18 கல்லூரிகளில் மொத்தமே 2800 சீட்டு தான். ஒரு 12 வகையான கோர்ஸ் இருக்குது. இந்த 12 வகையான கோர்ஸுமே சேர்த்தியே ஒரு 2800 சீட்டு தான் இருக்குது. அப்போ அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணால் அவ்வளோ போட்டிகள் இருக்குது. குறைஞ்சபட்சம் 196 197 கட் ஆஃப் வாங்கினா தான் நம்மளால் வந்து சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது BSc அக்ரிலாம் கம்பல்சரி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 198 கட் ஆஃப் ஆச்சு இருந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதை சார்ந்த படிப்புகளான ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர் மற்றும் இதர கோர்ஸுகள் படிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த 194 93 வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். இது அரசு கல்லூரிகளில் படிக்கிறதுக்கான ஒரு விஷயம். மூணாவது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தனியார் கல்லூரிகளில் படிக்கிறது. அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே அப்ரூவல் வாங்கின 28 தனியார் கல்லூரிகள் இருக்குது. இந்த 28 தனியார் கல்லூரிகள்லையுமே 60% சீட்ஸை வந்து கவுன்சிலிங் ஒதுக்கிடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 40% சீட்ஸை வந்து அந்த கல்லூரிகளே ஓனாக ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண விரும்புனா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக கல்லூரிகளில் போய் அப்ரோச் பண்ணிக்கலாம். இல்லை நான் தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே TNAU கவுன்சிலிங்லேயே அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் கல்லூரிகள் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ் போகலாம். இதுலேயுமே இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் வந்து அரசு பள்ளிகளில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 7.5% கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் போய் படிக்கிறப்ப உங்களுக்கு அந்த டியூஷன் ஃபீஸுங்கிறது ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது ஃப்ரீ. மேபி ஒவ்வொரு கல்லூரிகளை பொறுத்து மாறுபடும். பட் பெரும்பாலும் வந்து எல்லா ஃபீஸஸுமே ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது 3வது வகை. 4வது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த TNAU இல்லாமல் நிறைய தனியார் பல்கலைக்கழகங்களும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் இருக்குது. அது வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க வந்து TNAUக்கு கீழே வரமாட்டாங்க. அதேமாதிரி ஐகேர் அப்ரூவல் இருக்காது. ஐகேருங்கிறது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வேளாண்மை கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களையும் கண்ட்ரோல் பண்ணுற அமைப்பு தான் வந்து ICARனு சொல்லுவேன், ஐகேர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க கிட்ட டைரெக்டாக அப்ரூவல் வாங்காமல் இவங்க யூனிவர்சிட்டிஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அரசு கல்லூரியில் கிடைக்கலைன்னா தனியார் கல்லூரிகளுக்கு போகிறதும் ஒன்று தான், இந்த தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு போகிறதும் ஒன்று தான். தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்து அப்ரூவல் மட்டும் வாங்கியிருக்காங்களா, UGC அப்ரூவல் மட்டும் வாங்கியிருக்காங்களான்னு மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த தனியார் பல்கலைக்கழகங்களும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் நேரடியாகவே போனாலே அட்மிஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே நீங்கள் வந்து தமிழ்நாடு இல்லைன்னா அகில இந்திய அளவில் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் படிக்கணும்னா 4 சப்ஜெக்டோட மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த தனியார் பல்கலைக்கழகங்கள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு VIT வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலே BSc அக்ரிகல்ச்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அமிர்தா பல்கலைக்கழகத்தில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய தனியார் பல்கலைக்கழகங்கள் NMV யூனிவர்சிட்டி, சவிதா யூனிவர்சிட்டி, இது மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து BSc அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போக இன்னும் நிறைய இப்போ சத்தியபாமா இது மாதிரி இன்ஜினியரிங்க்கு என்னென்ன பல்கலைக்கழகங்கள்லாம் தனியார் பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குதோ இப்போ அவங்களுமே வந்து BSc அக்ரிகல்ச்சர் கோர்சஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் கல்லூரிகள். சரிங்களா? இது மாதிரி உங்களுக்கு பல்வேறு வகையான கோர்சஸ், நாட் ஒன்லி அபவுட் அண்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ், அக்ரிகல்ச்சர் கோர்சஸ், மெடிக்கல் கோர்சஸ். இப்போ ரீசெண்டாக கூட இந்த மெரைடைம் பற்றி கூட இன்ஃபர்மேஷன் சொல்லி இந்த மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு IMUCET எழுதணும். அதேமாதிரி IIT எக்ஸாம்ஸ் பற்றியுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது மாதிரி பல்வேறு வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மற்றும் கோர்சஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச +2 முடிச்ச மாணவர்களுக்கும் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.